அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரியணும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிள்ளைங்க வந்து ப்ராப்ளத்தை மெக்கானிக்கலாக வாசிக்காமல் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு பல விஷயங்கள் என்ன ஆகும், உங்கள் கிரிப்புக்குள்ளே வரும். நவ் லெட் அஸ் டுகெதர் ரீட். பாருங்கள், given these all are vectors, so a vector plus b vector plus c vector and d vector is equal to 0 or null vector. 4 வெக்டாரை கூட்டினா null vector கிடைக்குது. which of the following statements are correct? ஏனில் கீழே இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் உண்மைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் பிள்ளைங்களா, ஃபஸ்ட்டு வந்து a வெக்டார், b வெக்டார், c வெக்டார் அண்ட் d வெக்டார் மஸ்ட் ஈச் பி நல் வெக்டார் அப்படி கேட்குறாங்க. அப்போ இது வந்து உண்மையாக இருக்கணும்னா இந்த 4மே நல் வெக்டாராக இருக்கணும் அப்படி கேட்குறாங்க. உங்கள் பதில் என்ன பிள்ளைங்களா? இதில் நான் பிழைன்னு நினைக்கிறது மஸ்ட்டுங்கிறது பிழை. ஏபிசிடி 4மே நல் வெக்டார்னால் கண்டிப்பாக கூட்டினா நல் வெக்டார் தான், அந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இருக்கணுமா? அப்படி இல்லை. எப்போ இந்த 4 கூடிய சமேஷன் 0வாக இருக்கும்? எப்போ 0வாக இருக்கும்? சிம்பிள். இப்போ நம்ம பிளேன் பற்றி படிக்கிறதுனால, ஒரு சர்ஃபேஸ் ஒரு பிளேன் பற்றி படிக்கிறதுனால இந்த ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், டி வெக்டாருடைய ஒவ்வொரு வெக்டாருடைய ஹரிசாண்டல் காம்போனண்ட்டும் வெர்டிக்கல் காம்போனண்ட்டும், ஹரிசாண்டல் காம்போனண்ட் பூரா ஒன்று கேன்சல் பண்ணிடணும். வெர்டிக்கல் காம்போனண்ட் பூரா ஒன்று கேன்சல் பண்ணிடணும். அப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் நல் வெக்டார் ஆயிரும். பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி சொல்கிறது. இப்போ ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்போனண்ட் இருக்கும், வெர்டிக்கல் காம்போனண்ட் இருக்கும். பிக்கும் ஹரிசாண்டல் இருக்கும், வெர்டிக்கல் இருக்கும். சிக்கும் சிஹெச் இருக்கும், சிவி இருக்கும். டிக்கும் டிஹெச் இருக்கும், டிவி இருக்கும். அப்போ ஏஹெச் ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் சிஹெச் ப்ளஸ் டிஹெச் 0வாக இருக்கணும். ஏவி ப்ளஸ் பிவி ப்ளஸ் சிவி ப்ளஸ் டிவி 0வாக இருக்கணும். சர்ச் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், தி மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் அண்ட் ப்ளஸ் டி வெக்டார். இட் இஸ் வெரி ட்ரூ. ஸோ ஏசியை எடுத்துட்டிங்கன்னா அங்கே போயிடும் மைனஸ் பி ப்ளஸ் டி போயிடும். ஸோ மாடுலஸ் இஸ் ஈக்குவல், மேக்னிடியூட் வந்து ஈக்குவல். ஸோ பி ஸ்டேட்மெண்ட் வந்து கண்ணு பார்த்தாவே சரின்னு தெரியுது, பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. The magnitude of A can never be greater than the sum of the magnitudes of B, C and D. True. A எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் அங்கிட்டு போயிடும். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. ஸோ மாடுலஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ உடைய மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார். ஸோ ஏ வெக்டாருடைய மாடுலஸ் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது? பி ப்ளஸ் சி ப்ளஸ் டியோட அதிகமாக இருக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைனா. ஸோ சி இஸ் ஆல்சோ கரெக்ட். Then D, B plus C must lie in the plane. B plus Cங்கிறது Bயும் Cயும் கூட்டினா கிடைக்கக்கூடிய resultant vector must lie in the plane of A and D. True. If A and B are not collinear, அப்போ என்ன அர்த்தம்? ஏவும் டியும் ஒரு பிளேன் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த B plus Cயை நீங்கள் சமப் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன, அதுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் காம்போனண்ட் இருக்கும், வெர்டிக்கல் காம்போனண்ட் இருக்கும், ஒரு பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனுடைய ஹரிசாண்டல் காம்போனண்ட்டும் இந்த ஏ உடைய ஹரிசாண்டல் ப்ளஸ் டி உடைய ஹரிசாண்டல் காம்போனண்ட் கேன்சல் ஆகணும். அதனுடைய வெர்டிக்கல் காம்போனண்ட், அதாவது பி ப்ளஸ் சி உடைய வெர்டிக்கல் காம்போனண்ட்டும் ஏ உடைய வெர்டிக்கல் காம்போனண்ட் டியோட வெர்டிக்கல் காம்போனண்ட்டை சம பண்ணால் கேன்சல் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்கிறதுனா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஒரே பிளேனில் இருக்கணும். சப்போஸ் ஏவும் டியும் ஒரு பிளேன் மட்டும் இல்லை, கோலீனியராக இருந்துச்சுன்னா, ஒரு கோட்டில் அமைந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஎன்சி கண்டிப்பாக அந்த கோட்டில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் என்ன ஆக முடியும்? ரெண்டுடைய சமேஷன் என்னவாக முடியும்? 0வாக முடியும். ஸோ இவ்வளோ தான் பிள்ளைங்களா. உண்மையில் பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு திங்க் பண்ணுறதுக்கான பயிற்சி இருக்கணும். நீங்கள் பயிற்சி செய்யுங்க. அது மாதிரி நான் என்ன பேசினேங்கிறத திரும்ப மறுபடியும் ஒரு தடவை என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்க. இன்னும் ஆழமாக உங்களுக்கு புரியும். 2-3 முறை கேட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் நாலேஜ் பெருசாயிரும். நீங்கள் வேகமாக கடந்து போயிடலாம். சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்கும் சொல்லுங்கள், அப்படி ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.